இது இன்றைய ராசி பலன் 7/5/2026 மே மாதம். இன்னைக்கு வியாழக்கிழமை. வசந்த ருத்து, உத்தராயண புண்ணிய காலம், பராப வருஷம் சித்திர மாதம் 24ஆம் தேதி. ஷஷ்டி திதி, தேய்பிரை ஷஷ்டி திதி. ஷஷ்டி விரதம் இருக்கிறது நல்லது. முருகன் கோயிலுக்கு போயிட்டு வந்தால் நல்லது. இன்றைக்கி ராகு காலம் மத்தியானம் 1:30லேருந்து 3. குளிகைன்னு சொல்லப்படுற சில முக்கியமான காரியங்கள், குளிகையை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு 9லேருந்து 10 அனுஷ்டிக்கலாம். யமகண்டம் காலம்பரை 6லேருந்து 7:30 வரைக்கும். நம்மளுக்கு நட்சத்திரம் இன்றைக்கி சாயந்தரம் 4:45 வரைக்கும் போராடம் இருக்குது. அதுக்கு மேலே உத்திராடம். திதி காலம்பரை 8:21 வரைக்கும் பஞ்சமி திதி. அதுக்கு மேற்பட்டு தான் இன்றைக்கி ஷஷ்டி திதி ஆரம்பமாகுது. யோகம் காலம்பரை 6 மணிலேருந்தே அமிர்த யோகம் முடிஞ்சு சித்த யோகம் பூரா நாளும் இருக்கும். ரோஹிணி நட்சத்திரக்காரங்களுக்கும் மிருகசீர்ஷ நட்சத்திரக்காரர்களுக்கும் சாயந்தரம் 4:45 வரைக்கும் இருக்குது. அவங்களுக்கு சந்திராஷ்டமம். 12 ராசிகளுக்கும் பொதுவாக சுருக்கமாக ராசி பலன் இன்னைக்கு. மேஷராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் லாபகரமான நாள்னு சொல்லலாம். அதே சமயத்தில் ஒரு சின்ன அதிர்ஷ்டமும் உண்டு. ஒரு மன சஞ்சலமும் கொஞ்சம் ஏற்படும். தாயாருக்கு கொஞ்சம் உடல் நலிவு இருக்கும். தன ஆதாயம் உண்டு. பிரயாணம் சுகம் கொடுக்கும். பிள்ளைகளுக்கு அசௌகரியம் இருக்கும். பிள்ளைகளுடைய படிப்பு அது மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் தொய்வாக இருக்கும். மேஷராசிக்காரர்களுக்கு பாதம் அல்லது கால் இந்த விஷயங்களில் கொஞ்சம் சிறு காயங்கள் எதனா ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்தால் நல்லது. ரிஷபராசிக்கு அவங்களுக்கு ஓரளவுக்கு மனம் குளிர்ச்சி அடைந்த நிலையில் இருக்கும். அவர்களுடைய பேச்சு கொஞ்சம் கடுமையாக இருந்தாலும் மனம் செம்மையாக தான் இருக்குது. அவங்க எங்கேயான பிரயாணம் பண்ணாக்கா அந்த பிரயாணம் அவங்களுக்கு கொஞ்சம் சிரமத்தை கொடுக்கும். சுகவீனம் காட்டும். பிள்ளைகள் சொல்கிற பேச்சு கேட்க மாட்டாங்க. கொஞ்சம் முரண்டு பிடிப்பாங்க. வேலையில் அதிக வேலை பளு இருக்கும் இவங்களுக்கு. ஆனால் ஏதோ ஒரு வழியில் லாபத்தை மட்டும் குடிக்கும். அதே சமயத்தில் வாகனங்களை எடுத்துக்கிட்டு கொஞ்சம் தூரம் வெளியில் பிரயாணம் பண்ணுற மாதிரி ஒரு சூழ்நிலை உருவாகும். மொத்தத்தில் ஒரு பிடித்தமான நாளாக இருக்கும். மிதுன ராசிக்கு தெய்வ பலம் உடைய நாளாக இருக்குது இன்றைக்கி. கொஞ்சம் நல்ல விதமாக யோசிக்க தோணும். பேசுகிற பேச்சு இவங்களுக்கு வெளியிலேருந்து விரோதத்தன்மையை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் கவனத்தோடு இருக்கிறது நல்லது. இவங்க இன்றைக்கி கொஞ்சம் மனசில் எதையும் தைரியமாக செய்ய முடியாமல் கொஞ்சம் பயத்தோடு இருக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கும். இவங்களுக்கு ஆரோக்கிய விஷயம் கொஞ்சம் ஏதோ ஒரு காரணத்தினால உடல் உஷ்ண ஆதிக்கத்துக்கு காமிக்கும்.
வாகனங்கள் வந்து தொல்லை கொடுக்கும் இவங்களுக்கு கொஞ்சம். பிள்ளைகள் பிள்ளைகள் வந்து படிப்பு விஷயத்தில் கொஞ்சம் நல்லாவே திருப்திகரமாக இருப்பாங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு உத்தியோக ரீதியில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். தெய்வ அனுகூலம் உங்களுக்கு உண்டு. மொத்தத்தில் மிதுன ராசிக்காரர்களுக்கு நல்லாவே இருக்குது. இன்னைக்கு கடகராசிக்கு எதை பேசினாலும் தப்பாயிடுது. எந்த காரியத்தை செஞ்சாலும் கொஞ்சம் தடங்கள் வர்ற மாதிரி இருந்தது. இப்போது இன்னைக்கு இவங்களுக்கு எந்த வேலை எடுத்தாலும் வெற்றி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கடகராசிக்கு ஆரோக்கியத்திலும் பேச்சிலும் கொஞ்சம் கவனம் தேவை. என்ன இருந்தாலும் உடல் ஆரோக்கியம் ஏதோ ஒரு விதமான அசௌகரியத்தை கொஞ்சம் காமிக்கிற மாதிரியே இருக்குது. ஏதாவது இப்போ குலதெய்வ வழிபாடு விட்டு போயிருந்தால் அதை செய்தாக்கா உங்களுக்கு நாளைக்கு வியாழக்கிழமை அப்படிங்கிற பட்சத்தில் குலதெய்வ வழிபாடு கடகராசிக்காரர்களுக்கு யோகாதிபதியான குரு தட்சிணாமூர்த்தியினுடைய வழிபாடு நன்மையை கொடுக்கும். கடகராசிக்கு தொழில் நல்லா இருக்குது. பண ரீதியான வரவு நல்லபடியாகவே இருக்குது. மூத்தோர்கள் இடத்துல கொஞ்சம் மூத்த உடன்பிறப்புகளோட கொஞ்சம் ஒற்றுமை குறைவாக இருக்குது. லாபத்துக்கு குறைவில்லை. சிம்மராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே சிம்மராசிக்கு இன்னைக்கு வந்து சிம்மராசிக்கு வந்து மனைவியோட மட்டும் கொஞ்சம் ஒத்துப்போகா தன்மை உண்டாகுது. மேலும் இவங்களுக்கு வந்து தன விஷயம் நல்லாவே இருக்குது. இவங்க என்ன நினைக்கிறாங்களோ அந்த ஒரு காரியத்தில் இவங்க வெற்றி பெறத்துக்கு வாய்ப்பு இருக்குது. மொத்தத்தில் சிம்மராசிக்காரங்களுக்கு ஒரு உயர்வான நாளாக இன்னைக்கு இருக்குது. அடுத்து கன்னிராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா மனது வந்து குளுமையான சூழ்நிலையை காட்டலை. கொஞ்சம் மிகுந்த அதிகமான குழப்பங்களுடைய நாளாக இருக்குது கன்னிராசிக்கு. அதே சமயத்தில் எந்த காரியத்துலேயும் இவங்களுக்கு வெற்றி கிடைக்கிறதுக்கு மட்டும் நாள் நல்லா இருக்குது. ஏதாவது ஒன்று ஆர்வமாக செய்யணும் அப்படின்ற ஒரு சூழ்நிலையை மட்டும் இவங்களுக்கு கொடுத்துட்ருக்கு. ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. மொத்தத்தில் கன்னி சுபமாகவே இருக்குது. துளாராசிக்காரர்களுக்கு தொட்டது துலங்கும் நாளாக இருக்குது. பிள்ளைகளால் நிம்மதி இல்லை. பிள்ளைகள் குழந்தைகள் பள்ளிக்கூட வயசு கல்லூரி வயது அந்த மாதிரி எந்த விதமான அந்தந்த வயதுக்கு ஏற்ற மாதிரி அவங்களால இவங்களுக்கு கொஞ்சம் நிம்மதி குறைவாக இருக்குது. மேலும் இவங்களுக்கு லாபகரமான நாளாக தான் இருக்குது. அதில் எந்த குறையும் இல்லை. ஏதோ ஒரு கவனக்குறைவால் பேசுகிறதுனால சிறு மனஸ்தாபங்கள் பிள்ளைகள் இடத்துலையும் அண்டை வீட்டார் அக்கம் பக்கத்து வீட்டுக்காரர்கள் கூடயும் கொஞ்சம் மன ஒத்து போகாத மாதிரி ஒரு சூழ்நிலையை உண்டு பண்ணிடுது துளாராசிக்காரர்களுக்கு. அதே சமயத்தில் மொத்தத்தில் ஒரு சந்தோஷமான நாளாக தான் இருக்குது துலாத்துக்கு. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு விருச்சிக ராசிக்காரர்களுடைய தாயார் அப்படின்னு சொல்லும்போது அவங்களுடைய ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் தேவைப்படுதுங்க. உத்தியோகம் பற்றி பிரச்சனை இல்லை, உத்தியோகம் நல்லாவே இருக்குது. மனைவியோட கூட இவங்க சந்தோஷமாக நாள் கடத்துவாங்க. அதே மாதிரி விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பணச்சிக்கல், ஏதாவது கேட்ட இடத்துல பணம் வராமை
அந்த மாதிரி சிறு தொல்லைகள் இருக்குது. மொத்தத்தில் ஒரு சிக்கலான நாளாக இருக்குது விருச்சிக ராசிக்கு. தனுசு ராசி, தனுசுக்கு இவங்களுக்கு வந்து நின்றைய நாள் இவர்களுடைய ஆரோக்கியத்தில் அவ்வளோவா சிறப்பாக சொல்லப்படலை. அதே சமயத்தில் நண்பர்கள் வட்டாரத்துலேயும் இவங்களுக்கு ஒத்துமை கொஞ்சம் குறைவாக இருக்குது. வாகனங்களால் இவங்களுக்கு திருப்திகரமான சூழ்நிலை இல்லை. உடல் ஏதோ ஒரு சோர்வு காமிக்கிறது. அதே சமயத்தில் தெய்வ அனுகூலம் மட்டும் நல்லா இருக்குது. பிள்ளையார் வழிபாடு இவங்களுக்கு, விநாயகர் வழிபாடு செய்தல் இன்றைக்கு ஒரு விசேஷமான நாளாக கொண்டு போக முடியும். பல எதிர்ப்புகளை சந்தித்து மீண்டு வரக்கூடிய நாளாக தனுசு ராசிக்காரங்களுக்கு. மகர ராசிக்காரர்கள் மனதில் சந்தோஷமாக இருக்க வாய்ப்பு இருக்குது. இன்றைக்கி ரொம்ப தைரியமாக இருப்பாங்க. இளைய சகோதரர்கள் கூட ஒத்துமையை பாராட்டுறது நன்மை பயக்கும். அதே சமயத்தில் தாயாரினுடைய உடல் ஆரோக்கியத்தில் சற்று கவனம் தேவை. கடன் வழக்கு வியாஜ்யங்கள் பெருசாக இவங்களுக்கு தொல்லை கொடுக்காது. மகர ராசிக்காரர்களுக்கு உத்தியோக ரீதியாக இவங்களுக்கு வந்து சந்தோஷமாக தான் இருக்குது, நல்ல நாளாக தான் இருக்குது. மொத்தத்தில் ரொம்ப யோசித்து நல்ல முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு நாளாக மகராசிக்காரங்களுக்கு அமைஞ்சிருக்கு. கும்பராசிக்கு ஆரோக்கியமாக இருக்கிற மனைவியாக இருந்தாலும் அவங்களுக்கு சற்று ஆரோக்கிய குறைபாடு காமிக்கிறது. குடும்பத்தில் சின்னதாக பேசப்படுற பேச்சு, ஏதோ நகைச்சுவாக பேசுகிற பேச்சு கூட அது வந்து விபரீதமாகி சிறு சிறு சலசலப்பு உண்டாக்கிடும். கொஞ்சம் ஜாகிரதையாக இருக்கிறது நல்லது. மனைவியோட கொஞ்சம் கும்பராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி ஒத்து போகிறதுன்றது கொஞ்சம் சிரமமான காரியமாக இருக்குது. ரொம்ப ஆழ்ந்த சிந்தனை இவங்களுக்கு இருக்கும் இன்றைக்கி. அதே சமயத்தில் ரொம்ப மேன்மையாக இருக்கும். பொதுவாக நல்ல மேன்மையான நாள் தான் இவங்களுக்கு கும்பராசிக்காரர்களுக்கு. மீனராசிக்கு வந்து இவங்களுடைய பண விஷயங்கள், கொடுக்கல் வாங்கல், இந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நல்லது. ஒரு ரிஜிஸ்ட்ரேஷனு அந்த மாதிரி இதெல்லாம் பண்ணுறதை பற்றி இன்றைக்கி நாள் நல்லா இருக்குது. மீனராசிக்காரங்களுக்கு ஒரு குளுமையான நாளாக இருக்குது. மனம் வந்து செம்மையாக செயல்படக்கூடிய நாள் மீனராசிக்காரர்களுக்கு. புத்திரர்களால் கௌரவம் உண்டாகும். எதிரியை வெல்லக்கூடிய நாள் மீனராசிக்காரர்களுக்கு. கொஞ்சம் தனக்ஷயம், ஃபினான்ஷியல் எக்ஸ்பென்சஸ் அவுட்வே இன்கம்னு சொல்லுவாங்க. வருமானத்தை விட செலவு அதிகமாக காட்டக்கூடிய ஒரு நாளாக இன்றைக்கி இருக்குது. பொதுவாக மீனராசிக்கு நல்ல மன ஓய்வு கிடைக்கக்கூடிய ஒரு நாள், அதிகமாக டென்ஷன் இல்லாத ஒரு நாள். நன்றி, வணக்கம்.